விஜயகாந்தை வச்சு எஸ்.ஏ. சந்திரசேகர் தொடர்ந்து படங்கள் இயக்கிக்கிட்டு இருந்த காலத்துல இவங்க இணையிற படத்துல கண்டிப்பா சில்க் ஸ்மிதாவோட கவர்ச்சி நடனம் கண்டிப்பா இடம்பெறும். அந்த வகையில தயாரான படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி. இந்த படத்துல சுஜாதா, ஜெய்சங்கர், நளினி, சங்கிலி முருகன், சத்யகலா, ரவீந்தர் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. வழக்கம் போல இந்த படத்திலையும் கவர்ச்சி ஆடலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க சில்க் ஸ்மிதா. 2 நாட்கள் பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து ஆட சில்க் ஸ்மிதா மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாடல் காட்சி அனுராதா ஆட்டத்துல படமா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல ஆட சில்க் ஸ்மிதா சம்பளத்தை உயர்த்தினதாகவும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் முந்தைய படங்கள்ல ஆடின சம்பளத்தை தான் தருவேன் அப்படின்னு சொன்னதால சில்க் ஸ்மிதா ஆடல. சில்க் ஸ்மிதாவுக்கு பேசப்பட்ட சம்பளத்துல பாதியில தான் அனுராதா ஆடினதாகவும் சொல்லப்படுது. ஆனா சில்க் ஸ்மிதா சம்பளத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க. பல படங்கள்ல சம்பளம் வாங்காமலேயே ஆடி இருக்காங்க. சின்ன படங்கள்ல குறைஞ்ச சம்பளத்துல கூட ஆடி இருக்காங்கன்ட்டு ஒரு சாரார் அப்ப சொல்லி இருந்தாரு. படத்துல ஜெயமாலினியோட கவர்ச்சி நடனம் ஒன்று இடம்பெற்றது சில்க் ஸ்மிதாவுக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் சில்க் ஸ்மிதா ஆட மறுத்ததுக்கான உண்மையான காரணம் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சுங்க.